வெல்கம் பேக் ராஜேஷ் ஐபிஎல் மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 17 சிஎஸ்கே vs டிசி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கம் சென்னையில் நடக்குது. இந்த மேட்சோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது சிஎஸ்கே ஹோம் டவுன் சொல்லலாம். லாஸ்ட் 2-3 மேட்சா வந்து சிஎஸ்கே தோத்தாலும் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் என்கவுண்டர் பார்த்தலாம். லாஸ்ட் என்கவுண்டர் வந்து டிசியில் வந்து அதாவது அவங்க டெல்லி ஹோம் டவுன்ல பகலிரவு மேட்சா சிஎஸ்கேக்கும் டிசிக்கும் நடந்தது. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 2024 நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி, ஜடேஜா நம்ம சைட்லையும், அப்புறம் பவுலிங் எண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹலீலும் முகேஷும் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. தீஷனா வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவுலிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேட்டிங்ல வந்து ரொம்ப வீக்காகவே இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து பழைய டீமோட ஃபிளெக்சிபிலிட்டி, அது மேட்சோட கண்டிஷனே காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் கண்டிஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிச் ப்ரிவியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீம் ப்ரிவியூஸ் போயிடலாம். டீம் ப்ரிவியூவில் நான் சிஎஸ்கேல ஸ்டார்ட் பண்ணுறேன். சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா நான் ஒரு எப்போதும் சொல்கிற மாதிரி சூப்பர் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. சர்ப்ரைஸ் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்சுல் காமோச் அப்படிங்கிற ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. யாருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாம், நெட்டல், ஜெமி ஓரன்டன் இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸும் யாருமே வந்து ஒழுங்காக இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணல. அவங்களோட ரன் ரேட்டு, எக்கனாமிக் ரேட்டு ஹையஸ்டாக இருக்கிறதுனால இந்த அன்சுல் காமோச்சை வந்து எடுத்துட்டு வருவாங்க. எதுக்காகனா நெக்ஸ்ட் வரப்போற மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லையும் கேகேஆர்லையும் நடக்க போகுது. அந்த பஞ்சாப் கேகேஆருக்கு எகேன்ஸ்டா அந்த கிரவுண்ட்ல வந்து இந்த அன்சுல் காமோஜிங்கிற பிளேயர் நல்லா விளையாண்டுருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெவன் கான்வே, அவர் யாருக்காக வரலாம்னு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட்காக, கேப்டனுக்காக வரலாம். ஏன்னா கேப்டனுக்கு சில பல இன்ஜுரிகள் சொல்றாங்க, அந்த காரணத்துக்காக உள்ள வரலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு விஜய் சங்கர் வந்து பிளேயிங் இன்ல வருவாரு. விஜய் சங்கர் பல தீபக் கூட வெளியே போயிடுவாரு. சிவம் டூபே இம்பாக்ட் பிளேயரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து மேட்சோட சிஎஸ்கேவோட சர்ப்ரைஸ் ஃபேக்டர். நம்ம நெக்ஸ்ட் கீ பிளேயர் போயிடலாம். சிஎஸ்கேல நான் பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 பேரை நான் கீ பிளேயர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல யாரும் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவம் டூபே, இந்த 3 பேர் வந்து என்னோட டாப் பிக்ல இருப்பாங்க. இப்ப டாப் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா டிவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி. இதுல பாத்தீங்கன்னா டிவன் கான்வே ஒரு 50+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா ஒரு 25+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகுல் திரிபாதி வழக்கம் போல ஒரு 29 ஆர் 20க்குள்ள சுருண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா சிவம் டூபே வந்து இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா, ராகுல் திரிபாதி சீக்கிரம் போயிட்டாருன்னா உள்ள வந்து நல்லா வந்து ஸ்பின்னிங் அகேன்ஸ்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து 30+ மேல இல்ல 50 அடிக்க கூட சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல விஜய் சங்கர் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு 50+ அடிப்பாரு. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பின்ல வந்து மிடில் ஆர்டர்ல அஸ்வினா ஜடேஜான்னு கேட்கிறப்ப நான் அஸ்வின் பக்கம் போறேன். அஸ்வின் வந்து நான் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் கூட அவர் பகல் இரவு மேட்ச் அப்ப 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பவுலிங் எண்ட்ல பார்த்தா வந்து நம்மளுக்கு கலீல் அகமது, அன்சுல் காமோஜி, நூர் அகமது, மர்சினா பதிரானா, இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல வந்து என்னோட பிக்கு பார்த்தீங்கன்னா கலீல் அகமதுக்கும் புதுசா வர அன்சுல் காமோஜிக்கும் மினிமம் 2 விக்கெட் எடுத்தா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நூர் அகமது அவரோட மேட்ச் எல்லா மேட்சும் நல்லா இருந்திருக்காரு. அந்த பர்ஃபார்ம் பேஸ் பண்ணி அவர் வந்து 1+ விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி, ஜடேஜா வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கும். பட் வர கண்டிஷன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டீம் ப்ரிவியூ டிசிக்கு போயிடலாம். டெல்லி கேபிட்டல்ல சர்ப்ரைஸ் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இம்பாக்ட் பிளேயர் தான் வந்து சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருப்பாரு. வழக்கம் போல நம்ம அசுதோஷ் சர்மா தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. அவர் முகேஷ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா வருவாரு. இந்த டீம்ல கீ பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் நான் பிக் பண்றேன். அதுல டாப் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபெசர் மக், இவர் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாருன்னா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா பிச்சோட விண்டு கண்டிஷன் அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் ஃபேபிள் டூப்ளஸ் எப்போதுமே வந்துட்டு நல்லா விளையாடுவாரு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 30+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம சிஎஸ்கே வந்து பாசிபிலிட்டி இல்லைனா தான் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங். இங்க வந்து மிடில் ஆர்டர் தான் எப்போதுமே ஸ்ட்ராங். அப்படின்னு பார்க்குறப்ப அபிஷேக் பரல், ட்ரிஷன் ஸ்டப், அப்புறம் அசுதோஷ் சர்மா, கேஎல் ராகுல், விப்ராஜ் நிகம், இவங்க 4 பேர்ல யார் இன்னைக்கு நல்லா விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா அபிஷேக் பரல் வந்து ஒரு 50+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டப் வந்து ஒரு 30+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அசுதோஷ் சர்மா வந்துட்டு வெளியே உடனே போயிடலாம், இல்லைன்னா வந்து ஸ்ட்ராங்கா நிற்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கேஎல் ராகுல் இந்த பிச்சில் வந்து அதிகமாக ஒரு பெரிய ஸ்கோர் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி சர்ப்ரைஸ் ஃபேக்டரா அவர் இருந்தாருன்னா மேட்ச் கண்டிப்பா டிசி பக்கம் தான். ஆனா வந்து என்னோட கணிப்புப்படி கேஎல் ராகுல் ஒரு 12+லேயே வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு.
யுவராஜ் நிகாம் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி பவுலிங்ல பார்த்தீங்கன்னா முகேஷ் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. முகேஷ் வந்து ஒரு 2+ விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் மிச்சல் ஸ்டாக் போன மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் அது வந்து விசாகப்பட்டினம் ரெண்டுமே வந்து ஒரே ட்ரை சர்ஃபேஸ் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே விக்கெட் எடுத்தாருன்னா டிசி சாய் வின் பண்ணுற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஆனால் வந்து மிச்சல் ஸ்டாக்குக்கு இன்னைக்கான பேட்ஸ்மேன் வந்து யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தால் திருப்பாத்தி ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஸோ குல்புதீன் யாதவ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் சிஎஸ்கேல பண்ணுவாராங்கிறது டவுட்டு தான். அவருக்கு வேணா ஒரு விக்கெட் தரலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட 2 டீமுக்கான ப்ரிவியூ. நெக்ஸ்ட் வந்து கீ பிளேயர் பேட்டில் யார் யாருக்குள்ள இருக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கீ பிளேயர் பேட்டில் வந்து டிசியோட டாப்பர் இருக்க ஃபேப் டூப்ளஸ்க்கும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கண்டிப்பா இருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஏன் 2 விக்கெட் எடுப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பவர் பிளேக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஹோம் டவுன் அட்வான்டேஜ்னால, அது இல்லாமல் ட்ரை சர்ஃபேஸா இருக்கனால. ஸோ அவர் வந்து விக்கெட் எடுக்கலாம். கேஎல் ராகுலுக்கும் நூர் அகமதுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவம் டுபேக்கும் குல்புதீன் யாதவுக்கும் வந்து குல்தீப் யாதவுக்கும் வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கலீல் அகமது அன்சுல் காமோஜ் இவங்க 2 பேரும் வந்து 2+ விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அவங்க டீம்ல வந்து முகேஷ் வந்து 2+ விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இந்த பிளேயருக்குள்ள தான் வந்து ஒரு பேட்டில் இருக்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து பிச் கண்டிஷன்ஸ் போயிடலாம். பிச் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரை அண்ட் ஸ்லோ சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சென்னையில வந்து அனல் பறக்கும் காற்று தான் இந்த வானிலையில. ஸோ வந்து இன்னைக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து 160+ சாலிடாக எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. செகண்ட் பேட்டிங் இருக்கிறவங்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா விண்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து 28+ இருக்கு. 28+ல எஸ்ஆர்ஹெச் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு நேற்று உங்களுக்கே தெரியும் விசாகப்பட்டினத்துல. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீமர்ஸும் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொண்டு கொடுக்கலாம். ஸோ ஃபைனல் மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் போயிடலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி ஹோம் டவுன் அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கு மேலே சிஎஸ்கேக்கு தான். ஸோ அவங்க தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து வந்து தோல்வி சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப வின்னிங் ப்ராபபிலிட்டியில் சிஎஸ்கே வந்து ஒரு 51%, நான் டிசியை வந்து ஒரு 49% சொல்கிறேன். ஏன்னா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்கோர் வந்து 2 பேருக்கு ஈக்குவலாக போகும். லாஸ்ட்ல மிடில் ஆர்டர்ல யார் வந்து நல்லா விளையாடுறாங்களோ அந்த டீம் பக்கம் தான் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் மை வீடியோஸ். கீப் சப்போர்ட் பண்ணுங்க. நான் நல்லா இன்னும் பண்றேன். தேங்க்யூ.